அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து இந்த ஜாக் எஃப்ஐ மிஷின் பற்றிட்டு ஒரு ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நம்ம சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இது ரிவ்யூ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ தான் மிஷின் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஜாக் எஃப்ஐ. இதுக்கு முன்னாடி வந்து ஜாக் எஃப்4 மாடல்லாம் வந்து இருந்திருக்கு. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் வந்திருந்தது. ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணும் அப்படின்னு. நம்ம வந்து வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த மிஷின் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ வந்து ஈஸியாக தான் இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். இது வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மிஷினே வாங்கினேன். இப்போ வந்து நம்ம மிஷின் தச்சுட்டே இருக்கும்போது அதாவது பெடல் மிஷின் அப்படின்னா நம்ம அந்த பாபின்லாம் தனித்தனியாக வந்து நூல் கோர்த்து வச்சுக்கணும். இந்த மிஷினில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஒரு நூல் வச்சு தச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு நூல் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நூல் கோர்க்கிறதுக்கு. இன்னொரு நூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாபினில் நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம தச்சு முடிக்க காட்டிலும் இந்த பாபின் ஃபுல்லாக நூல் சுற்றி முடிச்சிடும். நூல் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். இது வந்து இந்த மிஷினில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து பவர் ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டெபிளைசரும் வச்சுக்கலாம். உங்கள் சைடு வந்து பவர் வந்து நார்மலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். அப்படி பவர் வந்து சில டைம் வந்து கம்மியாகும், சில டைம் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ தான் நீங்கள் தையல் கற்றுக்குறீங்க, நீங்கள் இன்னும் மிஷினே வாங்கலை, இப்போ தான் வந்து மிஷின் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு இந்த ஜாக் மிஷின் வாங்க தான் ஆசை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து அதாவது ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியிலேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து பழகுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி குறைச்சிட்டு ஒரு 15 வச்சு தைச்சோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஈஸியாக பழகிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5லேருந்து இருக்குது. ஸ்பீட் பார்த்திங்கன்னா 5லேருந்து 40 வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ தான் நம்ம பயமாக இருக்குது, நீங்கள் பெடல் மிஷின் தான் இது வரைக்கும் மிதிச்சிருக்கீங்க, பவர் மிஷின் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக கூட்டி வச்சுட்டு நம்ம வந்து தைச்சிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவில் இருந்து ஹை வரைக்கும் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 40 வச்சு தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வாங்கும்போது கொஞ்சம் தயங்கி தான் வாங்கினேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தைக்கும் போதே வந்து மோட்டரில் வச்சு தான் வந்து தைச்சிருந்தேன். அதனால எனக்கு இந்த மிஷின் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் அதாவது லைட் இருக்குது. இப்போ நைட் டைம் சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பவர் வந்து அந்த பல்போட பவர் வந்து பத்தாது. அந்த டைமில் இந்த மிஷினில் இருக்கிற இந்த லைட் பட்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பட்டன் வந்து நம்ம கார்னர்லாம் வந்து இப்போ ஒரே ஒரு தையல் தான் வந்து தேவை அப்படிங்கும்போது இந்த பட்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைம் வந்து ப்ளவுஸ்க்கு இந்த ஸ்டோன் லேஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் சின்ன தையல்லேருந்து ஓடு தையல் வரைக்கும் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டாட்டாக வந்து ஒரு தையல்லேருந்து ஓடு தையல் கொஞ்சம் பெருசாக ஓடு தையல் சொல்லுவோம்ல, அது வரைக்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்லா இருக்குது. எல்லா மிஷின்லேயுமே இருக்கும், பழைய மிஷின்லேயுமே இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப பொடி தையல் இருக்காது. இது வந்து இப்படி வந்து புள்ளி வச்சா எந்த அளவுக்கு ஒரு டாட் இருக்குமோ அந்த அளவு தையல்லேருந்து கொஞ்சம் நார்மலாக பெரிய ஓடு தையல் வரைக்கும் இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஓடு தையல்னால் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஃப்ராக்னால் வந்து அந்த ஃப்ரில் வச்சு ஃப்ராக்லாம் தைப்போம்ல, அப்போ வந்து நம்ம அந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஓடு தையல் தைச்சி விட்டுட்டு நூலெல்லாம் பிரித்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ளீட் வந்து சுருங்கி கிடைக்கும். அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ பின்னாடி வந்து தூக்கி விட்டோம் அப்படின்னா தான் அந்த பல்லு வந்து நமக்கு தூக்கும். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மிஷின் வந்து அந்த பல்லு வந்து தூக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடும். இப்போ நான் வந்து
ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நான் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபுட் வந்து மேலே தூக்கிட்டு வருது பாருங்கள். நம்ம தச்சுட்டே இருக்கும் போது நம்ம பின்னாடி தூக்கி தூக்கி வந்து துணியை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஃபுட் வந்து மேலே தூக்கிடும். இந்த ஆப்ஷனும் வந்து இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நமக்கு வந்து அந்த கை பழக்கம் சொல்லுவாங்களா, அது வந்து வராமல் இருக்கும். நம்ம நார்மல் மிஷின் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பேக் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு கீழே அந்த பேக் ஸ்டிச் இப்படி அமுக்கி விட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அழகாக பேக் ஸ்டிச் வந்துடும். அந்த பேக் ஸ்டிச்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் விழுகுது. இப்போ பாருங்கள், நான் குட்டி தையல்லேருந்து பெரிய தையல் வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 40 தான் இருக்குது ஸ்பீடு. குட்டி தையல் வந்து போடும்போது மெதுவாக தான் வந்து தைக்கும். இதே நம்ம நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஒரு 2ல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு ஸ்பீடாக போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டாட்டாக இருக்குது பாருங்கள் இந்த தையல். நான் வந்து வேறு நூல் வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். எல்லா தையலுமே வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த குட்டி தையல்னால் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ்னால் தைக்கும்போது அந்த வி பட்டி இருக்குல்ல, வி பட்டி நார்மலாக வந்து அந்த 2ல் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை காட்டிலும் இந்த குட்டி தையலில் வச்சு இந்த வி பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. நமக்கு வந்து சீக்கிரமும் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இது வந்து அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 4வது போட்ட தையல் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். ப்ளவுஸு, சுடிதார் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொடி தையலாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த ப்ளவுஸும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து தைச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ல் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நமக்கு தையலும் வந்து போடுது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து நார்மலாக தைக்கிறவங்க இப்போ தான் பழகுறீங்கன்னா கூட இந்த மிஷின் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வந்து தைக்கலாம். இப்போ வந்து சீசன் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தைக்க வேண்டியிருக்கும். அந்த டைம்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5-6 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 15 ப்ளவுஸ் கிட்ட நம்ம தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை நம்ம வந்து கழட்டிட்டு அதாவது க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றுறதுக்காக இருக்கட்டும், அந்த பின்னாடி இருக்கிற அந்த குச்சியில் வந்து நம்ம மிஷினை வந்து இப்படி சாத்தி வச்சோம் அப்படின்னா அது வரல நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூசி இருக்குன்னு. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து நிறைய நூல் வந்து அதில் சிக்கிட்டு இருக்கும். அடிக்கடி வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து தையல் விழுகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து அந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா மிஷினோட லைஃப்மே வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல பாருங்கள், அதில் போய் நிறைய நூல் பஞ்சு மாதிரி வந்து அடைச்சிருக்கும். அது அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்த்தாலே வந்து நீட்டாயிரும். பாருங்கள் எவ்வளோ வந்து நூல் இருந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆயில் மாற்றி ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. அந்த ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல ஒரு எல்லோ கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம மாற்றி விட்டுக்கலாம். நான் இப்போ தான் வந்து ஆயில் மாற்றினேன். ஹையில் வந்து நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லோக்கு கீழே வந்து போகாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆயில் மாற்றிக்கலாம்.
நம்ம வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம அவ்வளவா வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. நம்ம வந்து நார்மல் மிஷினுக்கு மாதிரி வந்து ஆயில் ஊற்றிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து தேவை கிடையாது. இந்த மாதிரி நூல் இருக்குது பாருங்கள், இந்த நூல் வழியாகவே அந்த ஆயில் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து போயிடுது. அதனால் நம்ம தனியாக வந்து ஆயில் ஊற்றணும் அப்படிங்கிற தேவையுமே கிடையாது. எந்த மிஷினாக இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் மிஷின் வந்து இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மிஷின் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த நூல் பாபின் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எல்லா மிஷினுக்கு மாதிரி ஒரு ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மிஷினை பற்றி நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.